பிரியமானவர்களே, இந்த சிலுவை தியானத்துல கூட ஏசப்பா கொடுக்குற இன்னொரு வார்த்தை என்ன கேட்டீங்கன்னா, கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற்பேறுமானவர்ன்னு போட்டிருக்குதுங்க. மரித்தோரிலிருந்து எழுந்த ஃபஸ்ட்டு பர்சன். அதாவதுங்க, அவர் ஃபஸ்ட்டுன்னா அடுத்து செகண்டு, தேர்டு அப்படி இருக்குதுன்னு தானேங்க அர்த்தம். அந்த ஃபஸ்ட்டுன்னு சொன்னாலே அதில் முற்றுப்புள்ளி இல்லைங்க, அது கண்டினியூவாக வரப்போகுதுன்னு அர்த்தங்க. அவர் மரித்தோரிலிருந்து எழும்பினார்னா அவருக்கு தொடர்ச்சியாக இருக்கிற அவரை பின்பற்றுகிற நாமும் மரித்தோரிலிருந்து எழும்புவோங்க. இன்னைக்கு இந்த சிலுவை தியானத்தில் அதை யோசிங்க. ஏசப்பா என்னுடைய மரணத்தை அவர் சிலுவையிலே சுமந்துட்டாருன்னு. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கடவுளுக்கு மரணம் இல்லைங்க, ஆனால் நமக்கு மரணம் இருந்துச்சு. ஏன்னா பாவத்தின் விளைவு மரணம். அந்த மரணத்தை இயேசு சிலுவையிலே சுமந்துட்டாராங்க. இன்னைக்கு சிலுவையை நீங்கள் விசுவாசிக்கும் போது உங்களுக்குள் கிரியை செய்கிற உங்கள் சரீரத்தில் வருகிற மரணத்தை உங்களால் ஜெயிக்க முடியுங்க. மரணங்கிறது நம்ம சரீர மரணங்கிறது உண்மைங்க, அதையும் தேவன் எழுப்புவார். அடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற தோல்விகள்லாம் மரணங்க. தோல்விகள், பயங்கள், இன்னும் சமாதான குறைச்சல், தரித்திரம், என்னென்ன பிரச்சனை இருக்கோ எல்லாமே ஒரு வித மரணங்க. அதிலிருந்து தேவன் உங்களை விடுவிப்பாருங்க. அவர் உங்களோட மரணத்தை சிலுவையிலே சுமந்துட்டாருங்க. அதை விசுவாசிங்க. உங்கள் வாழ்க்கையில் மரணங்கிற துக்கம் இல்லாமல் நீங்கள் சந்தோஷமாக வாழ்வீங்க. தேங்க்யூங்க. காட் பிளஸ் யூங்க.